wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy Christmas. எல்லோரும் கண்களை மூடி நாம் தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். தேவாதி தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிறப்பிலே எங்களை ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய பிரசன்னத்தின் அபிஷேக நிறைவிலே எங்களை வழி நடத்த வந்தவரே, இதோ நாங்கள் அப்பா என்ன வார்த்தையை நீர் விதைத்திருக்கிறீரோ உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய சத்தத்தின்படியும் உன் நாமத்தை மகிமைப்படுத்தவும் மகிமையான தேவனின் பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பவும் இயேசுவே உன் நாமத்தில் இந்த காலை ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. காலையிலே ஹல்லேலூயா இல்லை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு பிறந்த நாள், பிறப்பு பிறப்பு பிறந்த நாள் என்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் யாருக்காக பிறந்தார், எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்று பல கேள்விகள் பல மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். தேவாதி தேவன், மகிமையான தேவன் தன்னுடைய மகிமையை விட்டு, பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமிக்கு மனிதனை தேடி வந்தவர், மனிதனை நாடி வந்தவர், மனிதனுக்காகவே பிறந்தவர், மனிதனுக்காகவே மரித்தவர், மனிதனுக்காக உயிர்த்தெழ கிருபையை கொடுத்து இன்று இந்த பிறப்பிலே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் பிறக்க போகிறது. மகிமையான ஆசீர்வாதம். அவர் பிறந்ததே நீர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் பிறந்ததே இந்த உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கத்தான். அவர் பிறந்ததே உங்களை மீட்கத்தான். அவர் பிறந்ததே உன் உள்ளத்திலே தேவ சமாதானம், சந்தோஷம், அபிஷேகத்தின் வார்த்தையிலே நீ கடந்து போக வேண்டும் என்று. தேவ பிள்ளைகளே, இன்று கிறிஸ்மஸ் என்று உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே? இன்று ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். என் இருதயம் என்னும் ஆலயத்திலே நீர் பிறந்திருக்கிறீரா? ஆம் ராஜா, நீர் என்னில் பிறக்கும் பொழுது என் இருதயம் திறக்கப்படும், இருதயம் திறக்கப்படும். என் கண்களில் இருக்கும் மதில்கள் விழுந்து பிரகாசமான வெளிச்சத்தை உன்னை பார்க்க நீர் இந்த நாளிலே பிறந்திருக்கிறையா, பிறந்திருக்கிறீர். உன் பிறப்பிலே எனக்கு சந்தோஷம், உன் பிறப்பிலே எனக்கு சமாதானம், உன் பிறப்பிலே எனக்கு ஆசீர்வாதம், உன் பிறப்பிலே எனக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றாலே கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் என்றாலே குதூகலம், கிறிஸ்மஸ் என்றாலே ஆர்ப்பாட்டம், கிறிஸ்மஸ் என்றாலே எழுப்புதல், கிறிஸ்மஸ் என்றாலே உலகம் முழுவதும் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நற்செய்தியை, நற்செய்தி. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் கிருபை பெற்றவர்கள். இந்த நாளிலே, இந்த நிமிடத்திலே, இந்த தருணத்திலே ஆலயத்துக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நமக்கே இவ்வளோ மகிழ்ச்சினா அவர் எந்த அளவுக்கு இந்த நாள் மாத்திரமல்ல அனுதினமும் மகிழ்ச்சியை கொடுக்க வந்தவர் தான் இயேசு. அனுதினமும் பிறப்பு தான் கிறிஸ்மஸ். நம் உள்ளத்திலே தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். உலகத்திலே வண்ண வண்ண விளக்குகளும் நட்சத்திரங்களும், உலகத்திலே
பலவிதமான அலங்காரங்களும் இருந்த போதிலும் என் உள்ளத்திலே என் குடும்பம், நீங்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம், சந்தோஷமா அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனாலும் சில பேர் உள்ளத்திலே ஒரு சோர்வு, உள்ளத்திலே ஒரு சமாதானமின்மை, உள்ளத்திலே ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம். என்ன அம்மா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், ஐஸ்வர்யமாக வாழ வேண்டும், அன்பின் அரவணைப்பிலே நீங்கள் தேவனோடு இணைந்து இசைந்து அந்த பிறப்பிலே நீங்களும் பிறக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்து இருந்தாலும் உலகத்தின் அதிபதி சில நேரத்திலே உங்கள் இருதயத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருட வருவான் என்று அறிந்த தேவன் அவனை கல்வாரி சிலுவையிலே அன்றே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து அந்த மெய்யான தேவனின் பிரசன்னத்திலே, அவருடைய அபிஷேகத்திலே, ஆவியிலே பிறந்தவர், ஆவியிலே வளர்ந்தவர், ஆவியிலே நடத்தப்பட்டவர், ஆவியிலே உயிரோடு எழும்பினவர் இந்த சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சபையிலே ஒரு எழுப்புதலான அபிஷேகத்தின் நிறைவு இந்த நாள் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பிறப்பு பிறப்பு. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன், நீர் என் இருதயத்தில் பிறவும். ஆண்டவரே, பூட்டப்பட்ட என் இருதயத்தில் இருந்து தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 2:6 எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2:6 வேக வேகமா படிச்சிருங்க. 2:6 புதிய ஏற்பாடு. யாருன்னா ஒருத்தர் வரீங்க வாசி. 2:6 புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமென்ட். டைம் போயிருது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தம்மை தாமே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித 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 சாயலானார். மனித சாயலானார். தாழ்மை, தாழ்மை. அவருடைய தாழ்மை பாருங்க, எந்த அளவுக்கு அடிமையின் ரூபம் எடுத்தார். நம் வாழ்க்கையிலே நமக்காக உன்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை மீட்க, உலகத்தின் அதிபதியான அந்த அடிமையின் பொல்லாத சத்ருவின் கிரியைகளை அழிக்க தேவாதி தேவன் உங்களுக்காக, தேவாதி தேவனான தேவன், மகிமையான தேவன், நீங்கள் 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 ஒவ்வொருவரும் அவருடைய சாயலை, மனிதன் தேவனுடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபத்திலே அவர் தம்மை முழுமையாக தாழ்த்தி தேவாதி தேவனுக்கு சித்தத்திற்கு தம்மை அர்ப்பணிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் கிறிஸ்மஸ். தாழ்மையில் இருப்பதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்துவ நம்ம இருதயத்தில் பிறப்பதுதான் கிறிஸ்மஸ். நம்ம வாழ்க்கையிலே சாட்சியாக இருப்பதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரே, எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக பீறப்பட்டாரே. இப்படி ஒரு தேவனை காண இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உன் பிறப்பின் நற்செய்தியை கேட்க வந்திருக்கும் மக்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், நீர் அடிக்கப்பட்டீர். எதற்கு? எதற்கு? மனிதனாக இருக்கும் உங்களை தேவ சாயலிலே, தேவ சாயலிலே மாற்ற, மனிதனையே தெய்வமாக மாற்ற ஒரு தேவன் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் பூமியிலே பிறந்தார். உங்களை ரட்சிக்க
பாவம் என்னும் சேற்றில் இருந்த உங்களை, அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை, குடி, காஞ்சா, உலகத்தின் இச்சைகள் என்று பலவிதமான காரியத்திலே உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க ஒரு மனுஷனால முடியாது, ஒரு அதிகாரத்தால முடியாது, எந்த மனிதன் ஆளுகையால முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டமே அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருந்தா, நம்மளை நேசிச்சிருந்தா அடிமை ரூபம் எடுத்திருப்பார். மகிமையான ராஜா, தேவாதி தேவன், அவருடைய பரிசுத்தத்திலே நீங்களும் பரிசுத்தவான்களாக பரலோக ராஜ்யத்திலே அவரோடு சிம்மாசனத்திலே அமர தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவோ கிருபை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே 2:6-7 எடுத்து வாசித்து பாருங்கள். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷனாயிட்டார். தேவாதி தேவனாக இருந்தும், மகிமையான தேவனாக இருந்தும், தேவாதி தேவன் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி மனிதனுடைய சாயல், ஒரு தேவன் மனிதனானது தேவன் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் கொஞ்சம் அப்படி இருந்தா எங்க அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, புரியுதுங்களா? நீ யாரா இருந்தா என்ன? ஆமென். இயேசுவின் பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனாய் இருந்து தம்மை தாழ்த்தி முழுமையாக அர்ப்பணித்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிறந்தவர் தான் இயேசு. பாவங்களை மன்னிக்க வந்தவர் தான் இயேசு. உங்களை விடுதலையாக்க வந்தவர் தான் இயேசு. உங்களை நித்திய ஜீவனிலே நடத்த வந்தவர் தான் இயேசு. அதனால்தான் இந்த பூமியிலே கன்னிமை கெடாத மரியாள் இடத்திலே அவர் பிறக்கிறார். அதன் நிமித்தம்தான் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்த்துதல், கிருபை பெற்றவள் என்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பிலே உங்கள் இதயம் இன்று பிறந்திருக்கிறதா? உங்கள் இருதயத்திலே தேவன் ஆலயமாக அவர் அதில் வாசம் செய்கிறாரா? அந்த வாசத்தின் சுகந்த வாசனையாக காணிக்கையாக உங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரே, அந்த ஒப்பு கொடுப்பின் அர்ப்பணிப்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி நம் உள்ளத்தில் இருந்து பிறந்தால், கிறிஸ்துவின் சாயலாக தேவ மனுஷர்களாக தேவ மனுஷிகளாக இந்த இந்தியா தேசம் மாத்திரமல்ல, உலகத்தையே உங்களால் பிடிச்சிட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அடுத்த வசனம் 8 எடுத்து வாசிங்க. அவர் மனுஷருமா படிங்க. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்று நான் அண்ணாச்சி வீட்டில் தான் இருக்கேன். நானும் அவங்களும் குடிச்சிட்டு ஒரு சபைக்கு போகிறதுக்கு அவங்க ரெடி ஆனாங்க. அம்மா 3:30 மணிக்கே ரெடி ஆயிட்டு, அவர் இறங்கி வழுந்தும் பொழுது அந்த ஷூ பார்த்தும் பொழுது அதில் சில தூசிகள் பார்த்து என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. உடனே அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற தாயாருக்கு சொன்னாமல் ஒரு துண்டு கொடுங்க. அந்த காலை தொடிச்ச பொழுது எனக்கு கிடைச்ச சந்தோஷம். அமேன், அமேன், அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உன்னதத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். மரண பரியந்தமற்றும் தன்மை தாழ்த்தினார். மரண பரியந்தமற்றும் அவர் அம்மை அர்ப்பணித்தார். தேவனே, இந்த மரணத்தை குறித்து எனக்கு ஒரு சாட்சியை தாரும். நீ மரித்து உயிரோடு எழும்பின தேவனாயிருந்தால், இந்தியா தேசத்திலே இருக்கும் 140 கோடி மக்கள் மத்தியிலே என் மகனை உயிரோடு எழுப்பும் ஆண்டவரே. என் மகன் மரித்து போனான் 20 வயதிலே லாரி ஆக்சிடென்ட், மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்.
ஐவே தூக்கி எறியப்பட்டு தலை பிளந்து கால் 3 துண்டு, கைகளெல்லாம் நசுங்கி சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன பொழுது அவர்கள் சொன்ன காரியம், மரித்து போனான், மரித்து போனான். அதிகாரிகள் வந்தார்கள். நான் இஸ்ரோ சேட்டலைட் சென்டரில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்துல் கலாம் ஐயா அவர்களோடும் பணிபுரியும்படி தேவன் கிருபையை கொடுத்தார். கோடி ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கு என்ன வேலை செய்தாலும் 3 பஸ்ஸுகள் வந்தது. மக்கள் திரளாக வந்தாங்க. எம்எல்ஏஸ், எம்பிஸ், அதிகாரிகள் யார் வந்தாலும் என் மகனை மரித்து உயிரோடு எழுப்பின தேவன், மரண பரியந்தம் தன்னை அர்ப்பணித்த தேவன், மரணத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க தேவாதி தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைவிலே 1 கொரிந்தியர் 15:45 உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், என் மகனை எழுப்பும் ஆண்டவரே. மரித்த லாசரை எழுப்பின தேவன், என் மகனை எழுப்பும் ஐயா, எழுப்பும். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள பிறக்கணும். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கிற அபிஷேகம், மரணத்தின் வல்லமை. கல்வாரி சிலுவையிலே அன்று தன்னை தாழ்த்தி 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 ஒப்பு கொடுத்தாரே, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே. தேவ பிள்ளைகளே, நம் உள்ளத்திலே தாழ்மை இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்ற கேள்விகளை இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே நான் உங்களுக்கே விட்டு விடுகிறேன். மரித்திருந்த என் மகன் கோமா ஸ்டேஜ் போயாச்சு. மார்ச்சரிக்கு போது சடலம். என் மகள் சொன்னாங்க, நாங்கள் சைன் போட மாட்டோம், நாங்கள் சைன் போட மாட்டோம். நான் சொன்ன சைன் போட மாட்டேன். டாக்டர் சொன்ன சைன் போட மாட்டோம். ஏன் போட மாட்டீங்க? என் மகன் மரிக்கலை. நான் விசுவாசிக்கிற என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வந்தவர் தான் என் இயேசு. அதனால் இந்த பூமியில் பிறந்தவர் என் இயேசு. ஹல்லேலூயா. இந்த அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பித்து பிடிச்சிருச்சு. உலகம் உங்களையும் அப்படிதான் பேசும், உலகம் உங்களையும் அப்படிதான் பேசும். இந்த உலகத்தை குறித்து அல்ல, உலக இரட்சகரை குறித்து. உலக இரட்சகர் பிறந்ததே உங்களுக்காக. அவரில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று, மரித்தவர்களை எழுப்ப வேண்டும் என்று, மரித்தவர்களின் தரிசனங்களை நீங்கள் தேவ பிரசன்னத்திலே இருளின் ராஜ்யத்தில் இருக்கும் அவர்களை ஜீவ ஒளியான பிரகாசமான வெளிச்சத்திலே வழி நடத்த ஆண்டவரே, மரித்து போன லாசரை எழுப்பின தேவன் என் மகனை எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும். அவ்வளவுதான். சின்ன ஜெபம். எவ்வளோ அந்த அன்புக்கு ஈடா என்னால் மெசேஜ் கொடுக்க முடியாதுங்க. அன்புக்கு ஈடா மேன் ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங். ஆமென். அடிமையின் ரூபம் எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கடந்து போனவர் என் மகனுடைய கால் அசையுது. மார்ச்சரிக்கு போகிற கால் அசையுதுங்க. கைகளை சபை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உங்கள் விசுவாசத்திலே பிறந்த இயேசுவை நீங்கள் நினைத்து, என் இருதயத்தில் பிறந்திருக்கிற இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாச அறிக்கை இடும் பொழுது ஒரு மகனை மாத்திரமல்ல, எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்ப உங்களால் கூடும். ஹல்லேலூயா. அந்த மகன், என்னுடைய மகன், அந்த நாளிலே மார்ச்சூரிலிருந்து மெயின் வார்டுக்கு வந்து இன்று ஜீவ சாட்சிய உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்க கையை வெட்டணும். டாக்டருங்க வேலை என்னது? வெட்டுறது வேலை. நம்ம ஆண்டவர் வேலை என்ன? ஒட்டுறது வேலை. ஹல்லேலூயா. வெட்டுறது அவங்க வேலை, ஒட்டுறது நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னோடு வந்து இன்னைக்கு மலேசியாவில் மெசேஜ் கொடுக்கவும் சாட்சி கொடுக்கவும் போயிருக்காரு. அம்மா இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து அன்பு மகன் போதகர்
சபைக்கு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இவ்வளோ மக்களை பார்க்கும் பொழுது என் உள்ளம் களி கூறுது சந்தோஷத்தில். தேவ பிள்ளைகளே, உலகத்திலே உங்களுக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் இயேசு பிறந்தார், என் மனதை திறந்தார், அதன் மித்தம் அவர் என்னில் வாசம் செய்கிறார். இந்த மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு இருப்பதின் மித்தம், அவர் பிறந்ததின் மித்தம் இந்த மரணத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆர்ப்பறீங்க, கைகளை தட்டி ஆர்ப்பறீங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார், அந்த அளவுக்கு உங்க உன்னதத்தில் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையிலே உயர்வு இல்லை, என் குடும்பத்திலே, என் பிஸ்னஸில் அப்படி நினைச்சு கூட நீங்கள் வந்திருக்கலாம். அதை குறித்து கலங்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உயர்த்த அவர் தம்மை தாழ்த்தினார், உங்களை உயர்த்த அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே எப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், சமாதானமற்று போய் வந்திருக்கலாம், சந்தோஷமற்று வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே தேவன் சொன்ன வார்த்தையின்படி பயப்படாதே என்று தேவ தூதர்கள் சொன்ன பொழுது தேவ மகிமை இறங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இருதயத்திலே எப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்க வந்து பிறந்தவர் தான் இயேசு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர் தான் இயேசு, சாட்சியாக நிறுத்த வந்தவர் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்றாலும் இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் யாரு? இயேசுவின் பிள்ளைகள். என்ன நீங்க யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கீங்க? நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள், ராஜரீகம் பெற்றவர்கள், ராஜரீகத்தில் இருப்பவர்கள். நீங்கள் எல்லாம் ராணியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்குள், கர்த்தருக்குள். ஆமென். யூ என்ஜாய் காட் லைக் கிறிஸ்மஸ். ஆமென். ராத்திரி எல்லாம் அண்ணாச்சி கேட்டார், என்னம்மா தூங்கலியா? அண்ணாச்சி, எனக்கு தூக்கம் எங்க வரப்போகுது? வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அதில் அந்த சந்தோஷத்தில் நம்ம இருக்கிற நாள் சொல்லில் அடங்காது. ஆமென். அந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர் தான் இயேசு. அவருடைய எல்லாம் நம்முடையதாக கொடுக்க. எத்தனை பேருக்கு, அம்மா எனக்கு இது அல்லம்மா, இது வீடு இல்லைம்மா, எனக்கு கார் இல்லைம்மா, எனக்கு பங்களா இல்லைம்மா, எனக்கு படிப்பு இல்லைம்மா, எனக்கு வேலையே இல்லைம்மா. ஆண்டவர் சொல்றார் 7:9-6 ஐசாயால என்ன சொல்றாரு? படிங்க படிங்க, டக்குன்னு ஒரே வசனம் மாத்திரம். கர்த்தத்துவம் யார் மேல் இருந்துதான்? டக்குன்னு படிச்சுங்களேன் அந்த வசனம். இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்றார் ஆண்டவர். நமக்கு ஒரு பாலகன். முதல்ல யார் பிறந்தது? பாலகன் பிறந்தார். இரண்டாவதாக குமாரன் கொடுக்கப்பட்டார், கொடுக்கப்பட்டார். குமாரன் அடிக்கப்பட, பீறப்பட, நொறுக்கப்பட கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருந்ததுன்னா என்ன? தோளின் மீது இருந்ததுன்னா என்ன? கர்த்தத்துவம். கவர்மெண்ட் இஸ் upon the shoulder of Jesus. Hallelujah. Government is yours. கவர்மெண்ட் உங்களது, உங்களுடையது, உங்களுடையது. எந்த வேலையும் நீங்க கேட்கணும், எங்க அப்பா தான் கவர்மெண்ட். ஆமென், ஆமென். அந்த வேலை என்னுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்களை பிராக்டிக்கலா பிரசன்ஸ்ல கேட்டு பாருங்களேன். அப்படியே 1க்கு 4 இன்டர்வியூ வரும், 5 இன்டர்வியூ வரும். எந்த இடத்துக்கு எந்த வேலைக்கு போறதுக்கு இல்லாத கியூ நின்று கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இதெல்லாம் எங்க குடும்பத்தில் நடந்துட்டே வர்றதுனால தான் அம்மா சாட்சியோட மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, இருக்கிறது, இருப்பதற்காகவே உன்னில் அவர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து உன்னில் பிறந்து இருப்பதே இந்த கவர்மெண்ட் என்னுடையது, ஆளுகை அவருடையது, ஆசீர்வாதம் அவருடையது. நிறைவான ஆசீர்வாதத்திலே குறைவான உங்க வேலைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான கடன் தொல்லைகளாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களில் பிறந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை. எங்கள் மகள் அபிதாபியில் இருக்காங்க. இந்த சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அபிதாபியில் இருக்காங்க. போன பொழுது
மம்மி where I have to report I don't know because I got 3 places interview I have been selected. நான் சொன்ன மகளே 3 இடத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் ஹையஸ்ட் சேலரிக்கு போகாதே, அதில் எது லீஸ்ட் சேலரி இருக்குதோ அந்த சேலரிக்கு நீ போ, அது அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு நீ போ. சபைக்கு போனாலும் கரண்ட் போயிடும். பிசாசுக்கு அவ்வளோ பயம். நான் சொல்ல கரண்ட்டே உன்னால் ஆப்பு தான் பண்ண முடியும், நாங்கள் ஆன் பண்ணிவிடுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய பவர் டெம்பரவரி, எங்களுடைய பவர் எவர் லாஸ்டிங். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஜீவன் இருக்கு, நான் தட்டினாதான் நீ எறிகிற, சுவிட்ச் போட்டால் தான் லைட்டு வரும். ஹல்லேலூயா. அப்படி இந்த இடத்துலையும் மைக்கு மாறி போச்சு. தோத்திர ஆண்டவருக்கு ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்மஸில் ரொம்ப அப்படியே போனாலும் காலையிலெல்லாம் தூங்கலை, என்ன அப்படி தூக்கம் கேட்குறோம் வந்துடுமா அப்படின்னு இல்லை, எல்லாம் அலாட்டாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சபை. ஆமாம், எல்லாம் சும்மா மகிழ்ச்சியாக வந்திருக்காங்க, எல்லாரும் கலர் கலராக வந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மகள் 3 இடத்துல போன பொழுது சிறிய சாலரியில் போய் சொன்னோம், அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு எடுத்தாங்க. தேவ பிள்ளைகளே, இன்று அந்த இடத்திலிருந்து மகிமையாக மற்றொரு இடத்துல அவர்களுக்கு போய் அதற்கு மேலான இடத்துல அவர்களுக்கு போகும்படி தேவன் கிருபையை கொடுத்து இன்று அபிதாபியிலே உன்னதமான வேலையில அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தேடி வர்றது தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் உங்களுடையது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அப்புறம் என்ன சொல்றாரு? அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அதிசயம் பார்க்கணும்னு அப்பா கிட்ட வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாட்சி ஒரு செகண்ட்ல சொல்லிடுறேன். அதிசயம் அப்படி பண்றது. அம்மா, அதிசயம் அற்புதம்லாம் ஆண்டவர் செய்தாருன்னு அதில் எழுதியிருக்கு, இதெல்லாம் நடக்குமான்னு எங்கள் வர விசுவாசிகள் சொல்லுவாங்க, கேட்பாங்க. இன்னைக்கு நடக்கும்னு சொல்லுவோம். இதே கிறிஸ்மஸில் தான் பால் தங்கையாவோடு நாங்கள் மெசேஜ் எடுக்கிற நாளில் இந்த அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும். ஒரு 10 பேரை கூப்பிட்டுருப்பீங்க கிறிஸ்மஸ்க்கு, ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. என்ன செய்யுது ஆண்டவரே? இப்போல்லாம் விடுங்க, ஆன்லைனில் புக் பண்ணலாம், சாப்பாடு வரும், வீட்டுக்கு டக்குன்னு வந்துடும் பாஸ்டர். அந்த நாளெல்லாம் வருமா? ஆண்டவர் என்ன செய்தார்? 2 மீன் 5 அப்பத்தை எவ்வளோ பேருக்கு? லேடிஸு நல்லா பலமாக சொல்லணும். 5000 பேருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லுங்களேன், உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். ஆமென். எங்கள் ஐயா சொன்னார், அம்மா 500 பேர் வந்திருக்காங்க. நான் இல்லை, 500 பேருக்கு சமாளிச்சிட்டோம். வீட்டுள்ள வரேன்னு சொல்கிறாங்க, 20-30 பேர் வரேன்றாங்க பாஸ்டரே. நான் யாருக்கு சமைச்சேன்? ஒரு 15 பேருக்கு கீ ரைஸ், சிக்கன் கறி எல்லாம் செய்து வச்சுட்டேன். இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. அதிசயத்தின் தேவன் அவர். என்ன அதிசயம் செய்தார்னா, அப்படி இருக்கிறனால ஜெபம் பண்ணிட்டோம். எல்லாம் வர்றாங்கன்னா அம்மாக்கு ஐயோ 15 பேருன்னா இப்போ 30 பேர் உள்ளே வர்றாங்க, எல்லாரையும் கவனிக்கணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்தது. இருந்தாலும் விசுவாசத்தில் ஆண்டவரே எல்லாம் நீ பார்த்து கொள்வீருன்னு சொல்லி டோர் லாக் திறந்து வந்தேன். டோர் லாக் திறந்து வந்தால் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசமா கையை தட்டுறீங்களா? அது நடக்கும், நடக்கும். அவர் பிறந்தால் நடக்கும், பிறந்தால் நடக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், கேட்பவைகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. உள்ள போய் பார்க்குறேன், ஒரு இப்படி தான் டீப்பா, இன்னும் கொஞ்சம் பெருசா, அது மேலே தூக்கு மேலே கீ ரைஸ், சிக்கன் கறி, ரைத்தா, ஸ்வீட் பாயாசம், சாலாட், ஃப்ரூட்ஸ். அப்படியே போய் நின்றுட்டு மகனிடத்துல கேட்குறேன், மகனே யாருன்னா வந்தாங்களா? அம்மா நீ தான் கலெக்ஷன் பண்ணி 500 பேருக்கு அட்ரஸ் வாங்க சொல்லி ரோட்டில் நிற்க வச்சிருந்த, நான் அங்கே நிற்கிறேம்மா. டாக்டரை போய் கேட்குறேன், என்னம்மான்னு. டாக்டர் சொன்னாங்க, அம்மா எல்லாம் சாப்பிட்டு போட்ட குப்பெல்லாம் யார் அள்ளுவாங்க? MBA படித்தாலும் அள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. என் மக எல்லாம் குப்பை அள்ளிட்டு இருந்தாங்க. சரி, ஓடி வந்த இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு. யார் வச்சாங்கன்னு இன்றைக்கு மட்டும் தெரியாது. அமேன், அமேன். ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள்லாம் நான்வெஜ்னு. ஹல்லேலூயா. அவருக்கு நான்வெஜ் பிரியர்னு நல்லாவே தெரியும். அதில் சிக்கன் கறியிலேருந்து
கீ ரைஸ்லேருந்து என் சாட்சி 1000 சொல்ல முடியும் அம்மாவால். அமேன். அவர் பிறந்தால் அதிசயம், அவர் பிறந்தால் அற்புதம், கர்த்தவம் அவர் தோளில் மேதி இருந்தது என்றால் அந்த கர்த்தவத்தின் அபிஷேகம் உங்க மேலே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் என்ன வசனம் கொடுக்கிறாரு? அவர் வல்லமை ஆலோசனை கர்த்தா. அவர் சொல்ற மாதிரி கேட்கணும். அல்லேலூயா. நான் இப்படி தான் செய்வேன்னா நான் அப்படி தான் முடியும். அவர் சித்தத்துக்கு ஆலோசனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, மகளுக்கு ஆலோசனை கேட்டாங்க, இன்னைக்கு கோல்டன் விசால அபிதாபில இருக்காங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு? வல்லமை உள்ள வல்லமை உள்ள வல்லமை உள்ள, நல்லா சொல்லணும். அம்மாங்கெல்லாம் சகோதரர்களாம் இப்படி இருந்தா இப்படிங்க வல்லமை வரும். வல்லமை இப்படி வரணும். ஆமென். வல்லமையான தேவன் வரான். கோலியாத்து வரான். நமக்கு யாரு வராங்க விரோதமா? நிறைய கோலியாத்து இப்பெல்லாம் நிறைய வராங்கல்ல பாஸ்டர், உங்களுக்கு அதிகமா வருவாங்க. அல்லேலூயா. அம்மாவுக்கு நிறைய சேலஞ்ச். அம்மாவை பார்த்ததுமே, அம்மா பார்த்தா இப்படி என்னடா இந்த அம்மா காத்தடிச்சா பறக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இந்த அம்மா கிட்ட என்னதான் இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் நார்த் இந்தியான்ட்டு ஒரு வழி. அல்லேலூயா. அப்படி இந்த சாட்சி சொல்லிட்டு முடிச்சிரு. ஐயா இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? 7 ஏன்னா கரெக்டாக முடிச்சிடணும், கீழ்படியணும். அல்லேலூயா. இந்த சாட்சி சொல்லாமா வேண்டாவா? உங்களுக்கு வல்லமை வேணுமா வேண்டாவா? கிறிஸ்துமஸ் பிறப்புல வல்லமை வேணுமா வேண்டாவா? வேண்டாவா? வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்ட காரணத்தினால் இல்லை, வல்லமே நம்ம தான். அந்த வல்லமை உனக்குள்ள, வார்த்தை உனக்குள்ள, ஜீவன் உனக்குள்ள. 20 பேர் வந்தாங்க சபையில், ஓடி வந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கங்க. மரத்தடியிலையும் செடிக்கு பின்னாலும் புதருக்கு பின்னாலும் ஒளிகிற கிறிஸ்துங்களா நம்மெல்லாம்? ஒழிக்கிற கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியே 19 பேரும் தரையில விழுந்துட்டாங்க இயேசு நாமத்துல. உன்னிடத்தில் வல்லமை இருக்கும் பொழுது, தேவாதி தேவன் வல்லமையான தேவன், அவர் பிறந்ததே நீ வல்லமையாக இருக்க வேண்டும் என்று, வல்லமையின் அபிஷேகத்திலே தேசத்தை நீ கலக்க வேண்டும் என்று, தேசத்திலே விடுதலை குறித்து பேச வேண்டும் என்று, தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று, தேசத்திலே எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வல்லமையின் தேவன். 19 பேர் விழுந்து இன்னொருத்தவங்க பாவம். அந்த பிள்ளை இப்போ என் மைண்டில் அப்படியே இருக்கு. அந்த பிள்ளை ஆப்ரேட் பண்ண அது ஆப்ரேட் ஆயிடுச்சு. அந்த கத்தி இயேசு நாமத்தில் கீழே விழுந்த பிள்ளை 1.5 மணி நேரம் எழும்ப முடியல. உங்களுக்குள்ள இயேசு பிறக்கும் பொழுது, உங்கள் இருதயத்திலே பிறக்கும் பொழுது, அந்த வல்லமையின் அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். அந்த வல்லமையின் அபிஷேகத்தின் நிறைவிலே இந்த உலகத்தை மகன் போதகர் சொன்னார், ஜெயிக்கிற காரியத்தை குறித்து ஜெயம் உங்களதா இருக்கும். அல்லேலூயா. கடைசியா வசனம் படிச்சிருங்க, முடிச்சிட்டேன். நித்திய பிதா, அவர் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் தான் பிதா. நித்திய பிதா, துவக்கத்திலிருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும். ஆமேன். ஆல்பாவும் ஒமேகாவும், துவக்கமும் முடிவும். அவர் நித்திய பிதா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, சமாதான பிரபு. எத்தனை பேருக்கு சமாதானம்? என் பேரு சமாதானம், ஆனா சமாதானமே இல்லை அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். என் பேரு ஆசீர்வாதம், ஆனா ஆசீர்வாதமே இல்லை. பேரு மாத்திரம் ஆசீர்வாதம், ஆனா ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா அவர் யார்? அவர் சமாதான. நல்ல ஜோரம் சொல்லுங்க. அப்ப அந்த அபிஷேகம் அப்படியே இறங்கும் உங்களுக்குள்ள. அந்த அபிஷேகம் இறங்கும். அந்த ஆவியானவர் நீங்க போகும்பொழுது உங்களை பார்த்து 10 பேர் சமாதானம் ஆயிடுவான். அல்லேலூயா. 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 சமாதான பிரபு. இது சாட்சி பெருசு, அது சொல்ல நேரம் இல்லை. ஏன்னா நான் எல்லாம் ஆப்ரேட் பண்றதெல்லாம் வேற மாதிரி ஆட்களை தான். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஆட்கள் வந்தாலும் அவங்களை சமாதானத்தில் வழி நடத்த யாரால கூடும்?
தேவனால கூடும். அப்போ தேவ சாயலாய் இருக்கும் உங்களால கூடும். தேவ சாயலில் பிறந்த நீங்கள், கிறிஸ்துவின் பிறப்பிலே உங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்பு எப்படி இருக்கு? உலக ரட்சகரின் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பிலே மீட்பு, ரட்சிப்பிலே விடுதலை, ரட்சிப்பிலே வல்லமை, ரட்சிப்பிலே சந்தோஷம், ரட்சிப்பிலே சமாதானம், ரட்சிப்பிலே ஆசீர்வாதம், ரட்சிப்பிலே அவர் வழியிலே நடத்தும் ஆலோசனை. ஹல்லேலூயா. கடைசியாக தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன விட்டு வந்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருக்கணும் தான் இயேசு சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். கடைசி தொட்டு இரத்தத்தையும் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அவர் சம்பாதித்து கொடுத்த அந்த சிலுவையில் இந்த வார்த்தை வீட்டில் நீங்கள் போய் தியானிங்க. ஐசையா 53:5 போதகர் அப்பவே அந்த வசனத்தை குறித்து பேசினார். 53:5 டக்குன்னு 1 நிமிஷம் 3 நிமிஷம் போயிருச்சு. ஆமாம், அவர் காயப்பட்டு நம்முடைய மீறுதல் தான், அவர் காயப்பட்டதே நம்ம மீறுதல் தான். ஆமென். அதுக்கப்புறம் படிங்க, நம்முடைய அக்கிரமங்கள் தான். அவர் நொறுக்கப்பட்டார் அக்கிரமத்தின் மித்தம், மனிதனுடைய அக்கிரமத்தின் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். படிங்க. சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால குணமாகிறோம். ஐசு வார்டில் யாருன்னா போனா சேலஞ்சிங்கா சொல்றேன், நீங்க அவருடைய தழும்புகளால, எங்க அப்பா ஐசியூவில் இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், சகோதரர்கள் போயிருக்கலாம். நீங்க ஜபிக்கும் பொழுதே ஐசியூ வார்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்துடுவாங்க. இன்றைக்கு எவ்வளோ பேர் பெங்களூரில் ஐசியூ வார்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆமென். அந்த அபிஷேகத்தை பாஸ்டர் இந்த சபைக்கு கர்த்தர் இந்த நாளை ஊற்ற போகிறார். ஐசையா 53 வாசிக்கிறது அல்ல, விசுவாச அறிக்கை இடணும். ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட்டே உன்னது ஆண்டவரே. மலேசியா சிங்கப்பூரில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணும். போதகர் சொன்னார், அந்த அம்மா ஆல்மோஸ்ட் டெட், 99% dead. She won't come back. But God said, you go and pray. Lay the hand and pray. Went, prayed for 4, not even 4 minutes, 3 minutes I would have prayed. Touch Isaiah 53:5. She raised Devayane. That sister has been raised by the power of God. Hallelujah. அவருடைய தழும்புகளால பரிபூர்ண சுகம். கைகளை தட்டி, உங்களுக்கு என்ன வேதனை இருக்கலாம், நொறுக்கங்கள் இருக்கலாம், கேன்சர் கட்டிகள் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ஐபிபி, லோ பிபி, எப்படிப்பட்ட வியாதிகள் சரீரத்தில் இருந்தாலும் சகோதரனே சகோதரியே, அவருடைய தழும்புகளால சொல்லுங்க, நான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இனி எங்களுக்கு மருத்துவர் இல்லை, மருத்துவராக எல்லாருக்கும் மருத்துவரான தேவனே, உம்முடைய தழும்புகளால நான் சுகமாகிறேன். 1 பேதுரு 2:24 சொன்ன வாக்கு தத்தம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நிறைவேறும்படி, இயேசுவே நீர் பிறந்ததே இவர்களை ரட்சிக்க, நீர் பிறந்ததே இவர்களை ஆசீர்வதிக்க, நீர் பிறந்ததே உம்முடைய தழும்புகளால சுகமாக, நீர் பிறந்ததே தரித்திரத்தில் இருக்கும் இவர்களை ஐஸ்வர்யலாக்க. தேவாதி தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே இந்த சபைக்கு வரும்படி அடியானை ஏவி நீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:6-7-8 வசனங்களும், ஐசையா 53 ஆண்டவரே 5வது வசனம், எபிரேயர் வீட்டில் போயிட்டு 1-3 வாசிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பிறந்தது ரட்சிக்க, பிறந்தது மீட்க, பிறந்தது சாபங்களை மேற்கொள்ள, பிறந்தது கர்த்தத்தின் தோளிலே அவர்களே கவர்மெண்டாக இருந்து வழி நடத்த. தேவாதி தேவனுடைய பிரசனம், அபிஷேகம், மகிமை, ஆசீர்வாதம், கிருபை இந்த சபை மக்களை மூடி மறைத்து கொள்வதாக.
தேவதாசனை இன்னும் வல்லமையாக எடுத்து உலகம் முழுதும் உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. உலகம் முழுதும் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோமப்பா. வந்திருக்கும் ஒவ்வொருவர்களும் பிலிப்பியர் 4:4 சொன்னது போல மகிழ்ந்து களி கூறுங்கள். கிறிஸ்மஸ் என்றால மகிழ்ச்சி, கிறிஸ்மஸ் என்றால ஆரவாரம், கிறிஸ்மஸ் என்றால சந்தோஷம், கிறிஸ்மஸ் என்றால கிருபை. ஹல்லேலூயா. அவர்கள் மகிழ்ந்து களி கூற தேவநாம மட்ட மகிமை பெற இயேசு நாமத்திலே தாழ்மையாக இந்த சுவிசேஷத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you, thank you. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே தொடக்கமும் முடிவுமாய் இருந்து நம் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு கர்த்தர் நடத்தினபடியினால் தம்முடைய வார்த்தையை வல்லமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே இடைப்பட்டபடியால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நம்முடைய ஸ்தோத்திரங்கள் நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தோடு கூட கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நடத்தும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. பெத்தலகில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலகில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, பஞ்சமுத்து பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பஞ்சமுத்து பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். கொள்ளிரும் பனியும் தொட்டினிலே ஓமகனும் தொட்டினிலே ஹாரீரோ ஹாரீரோ ஹாரிராரோ ஹாராரோ ஹாராரோ ஹாரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலகில் பிறந்தவரை போற்று துதி மனமே என்னும் பெத்தலகில் பிறந்தவர் 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 போற்று துதி மனமே என்னும் பெத்தலகில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. We wish you a Merry Christmas, advance, prosperous New Year. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியானது நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் நன்னாளை நினைத்து இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இது உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்தே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பிறந்து இது நிமித்தம் நீர் அவளுக்குள்ளாக நீர் வாசமாக இருக்கிறபடினாலே உம்முடைய வல்லமை இந்த நாட்களை என்னவெல்லாம் செய்யும் என்பதை உம்முடைய வார்த்தை கொண்டு இன்றைக்கு நாங்கள் கேட்டோம். ஆம் சுவாமி, அப்படியாக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் தமிழில் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். நீர் வழி நடத்தும்படி ஆகும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே.
Amen. 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 We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முடிந்து நீங்கள் போகும்போது ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துதலை கூறி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord. Amen.